துறையின் மையமாக கோவை என நியூஸ் 18 தொலைக்காட்சியின் கருத்தரங்கு மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தெரிவித்தார். கோவையில் உள்ள தனியார் விடுதியில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் ஒளிரும் கோவை என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. கருத்தரங்கை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் துவக்கி வைத்தார். நியூஸ் 18 தொலைக்காட்சி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க கோவையின் தொழில் வளர்ச்சி மற்றும் எதிர்காலத்தில் ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் குறித்தும் அதற்கான பணிகள் குறித்தும் கலந்துரையாடலில் விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட வளர்ச்சியின் அங்கமாக வரையறுக்கப்படும் அனைத்தும் கோவை மாவட்டத்தில் இருப்பதாக கூறினார். கோவையில் விரைவில் மெட்ரோ ரயில் உள்ளிட்ட வசதிகள் வரவுள்ள நிலையில் மாநிலத்தின் தொழில்நுட்பத்துறையின் மையமாகவும் மாற உள்ளதாக கூறினார். ரெடிலி அவைலபிள் ஹியூமன் ரிசோர்ஸ், இதுதான் ஒரு நகரத்துடைய முக்கியமான ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் த பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் கோயம்புத்தூர். ஐ எம் ஷுர் கோயம்புத்தூர் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஐடி சிட்டியாக மாறப்போகுது. அண்ட் இதுக்கு என்ன சொன்னபடி தேவையான மேன் பவர் நம்மக்கிட்ட இருக்குது. அஃபோர்டபுள் ஹவுசிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் ஹெல்த் ஃபெசிலிட்டி, இதுதான் ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக நம்ம இதில் எதிர்பார்க்குறோம்.